அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒருவர் தாம் விரும்பக்கூடிய ஆணையோ பெண்ணையோ வசியம் செய்வதற்கும் இல்லை கணவன் மனைவிகள் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் நம்மளுடைய மாந்திரீக ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தை பற்றியும் அதை பிரயோகம் பண்ணக்கூடிய பூஜை முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் தொழில் ரீதியாகவோ இல்லை நட்பு ரீதியாகவோ ஒருவர் உங்கள் பேச்சை கேட்கணும், அவங்கள உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பிரயோக முறையை நீங்கள் அவங்க மேலே பிரயோகம் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெண்ணையோ ஆணையோ நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்கள உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்க மேலேயும் இந்த பிரயோக முறையை தாராளமாக பிரயோகம் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்கணும், அவங்க என் மேலே அன்பும் பாசமாகவும் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரயோக முறையை அவங்க மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? மற்ற உறவுகள் மீது நீங்கள் இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணக்கூடாது. சரிங்களா? தவறான நோக்கத்திற்கும் தவறான செயலுக்கும் இந்த பிரயோக முறையை எக்காரணத்தை கொண்டும் பிரயோகம் பண்ணக்கூடாது. சரி, இந்த பிரயோக முறையை நம்ம ஒருவர் மேலே நம்ம பிரயோகம் செஞ்சால் அது எப்படி அவங்க மேலே அது வேலை செய்யும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல ஒரு வசிய மந்திரத்தை ஒருவர் மேலே நம்ம பிரயோகம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வசியத்திற்குன்னு உண்டான அந்த மந்திரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மந்திரத்துக்குன்னு ஒரு தேவதை ஒன்று இருக்கும். அந்த தேவதை என்ன பண்ணும் அப்படின்னா, யார் மேலே நம்ம அந்த வசிய பிரயோகத்தை வசிய மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணுறோமோ அவங்கள்ட்ட அந்த தேவதை போகும். அந்த தேவதை போய் அவங்களுக்கு உங்களை பற்றின சிந்தனைகளை அவங்க மனசு ரீதியாக என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா உருவாக்க ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு உங்களுடைய அடிக்கடி உங்களுடைய நினப்பு வர்ற மாதிரி பண்ண செய்யும். உங்கள் மேலே காம உணர்வுகளையும் காம சிந்தனைகளையுமே அந்த தேவதை என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா உருவாக்க ஆரம்பிக்கும். இப்படி ஒரு கட்டத்திற்கு அவங்களுக்கு எங்கிட்டு படுத்து தூங்கினாலும் உங்களுடைய ஞாபகமும் உங்களுடைய நினைவும் மட்டும்தான் அவங்க யோசனைக்கு வருமே தவிர மற்ற எந்த சிந்தனைகளையுமே இந்த தேவதை என்ன செய்ய விடாது அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே சிந்திக்க விடாது. இதனால் ஒரு கட்டத்துக்கு அவங்க என்ன செஞ்சுருவாங்க, உங்கள் மேலே முழு சிந்தனையுமே உருவாக ஆரம்பித்து உங்களை விரும்புவாங்க. உங்களை விட்டு ஒரு நேரம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாத நிலையை அவங்களுக்கு உருவாக்கும். அவங்க மனசில் உங்களை தவிர வேறு யாரையுமே அவங்க மனசில் வச்சுருக்காது. அந்த அளவுக்கு அவங்க மனதை அந்த தேவதைங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா கட்டுப்படுத்தி முழுவதுமாக வசியம் பண்ணும். இப்படி தான் ஒரு வசிய பிரயோகங்கிறது வேலை செய்யும். சரிங்களா? அதாவது இந்த பூஜை முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு ஆணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு பெண்ணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இதற்கு பார்த்திங்கன்னா ஒரு உருவ பொம்மை ஒன்று பச்சரிசி மாவில் பன்னீர் விட்டு குழச்சி ஃபஸ்ட்டு ஒரு உருவ பொம்மை ஒன்று செய்யணும். ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண் பொம்மை போலையும், பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் உருவம் போலையும் பிடிச்சிக்கிறணும். ஆணுக்கு பார்த்திங்கன்னா உள்ள அடையாளங்கள் பூராமே அந்த பொம்மையில் இருக்கணும். பெண் பாவை செஞ்சீங்க அப்படின்னா பெண்ணுக்கு உரியான அடையாளங்கள் பூராமே அந்த பெண் பாவைக்கு செஞ்சுட்டு இந்த வசியத்துக்குன்னு ஒரு சக்கரம் ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த வசிய சக்கரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி அந்த சக்கரத்துக்கு கீழே யாரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயரை அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதி அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணுறதுனா என்னன்னு தெரியுமா? மஞ்சள் நீர், பால், எலுமிச்சம்பழச்சாறு இந்த மூன்றுலையுமே அந்த எந்திரத்தை அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா வசிய அஞ்சனம், வசிய மையங்கிறது
அந்த எந்திரத்தில் அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் வைக்கணும். வச்சுட்டு அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்ச பிறகு அந்த எந்திரத்துக்கு முதல்ல 10,008 உரு மந்திர உரு நம்ம கொடுக்கணும். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை 10,008 உரு அந்த எந்திரத்துக்கு உரு கொடுத்தா மட்டும்தான் அந்த எந்திரம்ங்கிறது வேலை செய்யும். அதன் பிறகு அந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி அந்த பெண்ணுடைய தலையில் நீங்கள் சொருகி வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை 1008 தடவை அந்த பொம்மைக்கு மல்லிகை பூவால் நீங்கள் அர்ச்சனை பண்ணி நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு உங்களை பற்றின சிந்தனைகள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. இதே இது அந்த எந்திரத்தை சுருட்டி அவங்களுடைய பிறப்புறுப்பு பகுதியில் சொருவி வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பற்றின காம சிந்தனைகளை அதிகமாக ஏற்படுத்தி உங்களோட ஒற்றுமையாகவும் இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் இந்த மாதிரி நம்ம எந்திரத்தை சொருகி நம்ம பிரயோக பூஜை பண்ணணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, எந்த எல்லையில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் மேலே ஒரு எண்ணங்கள் உங்கள் மேலே ஆசைகள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. இதுதான் வசிய பிரயோக பூஜை. சரிங்களா? இந்த வசிய பிரயோக பூஜையை பார்த்திங்கன்னா யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். இந்த வசிய பிரயோக பூஜையை பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக இருந்து அந்த பூஜையை நம்ம பண்ணணும். சரிங்களா? இந்த பூஜை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் எப்படி ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் இருந்து சுத்தபத்தமாக இருந்து நம்ம பண்ணுறோமோ அதே போல் சுத்தபத்தமாக இருந்து நம்ம பண்ணணும். கடைசி நாள் மட்டும் யாகம் வளர்த்து என்ன செய்யணும் அப்படின்னா நெய், சுத்தமான பசு நெய்யில் அந்த மந்திரத்தை அந்த பாவையை முன்னாடி வச்சு அந்த மந்திரத்தை என்ன செய்யணும் அப்படின்னா மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணி அந்த யாகத்தில் மந்திரத்தை ஆவாகனம் பண்ணி முடித்து அந்த பொம்மையை கடைசியாக அதை என்ன செய்யணும், ஒரு மண் குடுவைக்குள்ள அடைச்சி கொண்டு போய் மயானத்தில் கொண்டு போய் பிதைச்சிட்டோம் அப்படின்னா என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வசியமாக ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இப்படி தான் வசிய முறைகளை நம்ம பண்ணுறது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு யாருக்கேனும் வசிய பூஜைகள் செய்து தரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதற்குண்டான டீட்டெயிலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம். நன்றி, வணக்கம்.